நல்ல ஒரு ரெய்னி ஈவினிங் அதுக்குன்னு பஜ்ஜி போடலான்னு நினச்சேன். அதான் வாழைக்காய் வந்து அழகாக மெல்லிஸாக அருவாமனையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, துளியூண்டு சோடாப்பூ, காரத்துக்கு மிளகாய் பொடி, தேவைக்கேற்ப உப்பு. இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரை பவுடர்ஸ், இந்த உப்பு மிளகாய் பொடி அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எப்படி தான் இருக்கும். இதில் இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு விடணும். விட்டால் கொஞ்சம் பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப விட வேண்டாம். அந்த கொஞ்சோண்டு வச்சு மிக்ஸ் பண்ண பஜ்ஜி நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி பெசரி அதே மாதிரி போடுறேன். அப்போ தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி எடுத்து இப்படி போடுறது. பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக நல்லா எடுத்து 2 வாழைக்காய் 2 வெங்காயம். ஏன் சின்னதாக இருக்குன்னா எண்ணெய் கொஞ்சமாக வைக்கணுங்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். அதனால் பஜ்ஜி வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இதோட ஹாட் டீ. ஓகே.